ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஸ்குலர் தான் A to Z ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். உள்ளே என்ட்ரி ஆனவொடனே பார்த்தீங்கன்னா கட்டிங் ஏரியா தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணுவாங்க. அலைன்மெண்ட் மாறாமல் பக்காவா எல்லா ஃபேப்ரிக்ஸ்லையுமே நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது லைக்ரா, காட்டன், பாலிஸ்டர் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே நம்ம கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும் ஹோல்சேலில். இப்படி ஓன் மேனுஃபேக்சர் நம்மளே பண்ணுறதுனால தான் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே ஹோல்சேலில் நம்ம கிட்ட கிடைக்குது. கட்டிங் வந்து எப்போவுமே நம்ம கிட்ட கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கட்டிங் வந்து கரெக்டாக இல்லைன்னா ஸ்டிச் பண்ணுறப்போ ஃபிட்டு கரெக்டாக இருக்காது. அதனால நம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஆளை வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட எப்பவுமே குவாலிட்டியாக தாங்க இருக்கும். எப்படி சொல்றேன்னா, இப்போ ஃபேப்ரிக் குவாலிட்டியாக இல்லைன்னா நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டரே கொடுக்க மாட்டாங்க. இந்த நீங்கள் வீடியோ பார்த்துருக்க நாள் வரைக்கும் ஆர்டர்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. நீங்களே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபேப்ரிக் குவாலிட்டியை ஃபீல் பண்ணி ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் கொடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஃபேப்ரிக்காக இருந்தாலும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து எந்த ஃபேப்ரிக்காக இருந்தாலும் தாராளமாக ஆர்டர் கொடுக்கலாம். அடுத்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மேனுவல் பிரிண்டிங் செக்ஷன் தான். நீங்கள் உங்களுக்கு தரமான மேனுவல் பிரிண்டிங் வந்து வேணும்னாலும் அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பல்க் ஆர்டர்ஸ்லாம் ஏற்கனவே வந்துட்டு இருக்கு. அதுதான் நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி தரமான மேனுவல் பிரிண்டிங்ஸ்லாம் வேணும்னா கூட நம்மளை டைரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். பிரிண்டிங் குவாலிட்டி நான் க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன், டைரக்டா நீங்களே பாருங்க. இங்க இருக்கிறது ஃபுல்லாவே எல்லாம் பாத்தீங்கன்னா டெமோ பீஸ் தான். நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹூடி, ஸ்வெட் ஷர்ட், கிட்ஸ் ஐட்டம், அப்புறம் ட்ராக் பேண்ட்ஸ் அப்படின்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல்லா ஐனிங், பேக்கிங், அப்புறம் ஃபியூசிங் செக்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதில் ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேயும் சில டெமோ பீசஸ்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அயன் பண்ணி பீஸ்ல நீட்டா அடுக்கி வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட எப்பவுமே ஐனிங், பேக்கிங்லாம் பக்காவா இருக்கும். அப்பதான் லாங்ல இருக்கிற டெலிவரிலாம் ஒழுங்கா பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால நம்ம கிட்ட எப்பவுமே ஐனிங், பேக்கிங்லாம் தரமா தான் இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐனிங் ஏரியா. நீங்க அயன் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு பீஸையும் அயன் பண்ணதுக்கு அப்புறம் அதோட குவாலிட்டியும் நீங்களே பார்க்கலாம் நேரடியா. இதுக்கு முன்னாடி மேனுவல் பிரிண்டிங் செக்ஷன் பார்த்தோம். இப்போ வந்து டிடிஎஃப் பிரிண்டிங் பிரிண்ட் பண்ற அந்த ஃபியூசிங் செக்ஷன் தான் வந்திருக்கும். டிடிஎஃப் பிரிண்டிங்னாலே குவாலிட்டி எப்பவுமே தரமா தான் இருக்கும். அந்த குவாலிட்டி நீங்களே லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பேக்கிங்ல பண்ணி இங்க போட்டிருக்காங்க. இதுல ஒரு பீஸ் எடுத்து நம்மளே பேக்கிங்ல எப்படி பண்ணிருக்காங்கன்னு லைவா செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பேக்கிங் நம்மளே எல்லாரும் பண்ற மாதிரி அந்த குவாலிட்டியில எந்த ஒரு குறையும் இல்லாம தான் பண்ணிருக்கோம். அதை நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ வந்து நம்ம டிடிஎஃப் பிரிண்டிங் செக்ஷனுக்குள்ள போயிட்டு இருக்கோம். இங்கே தான் டிடிஎஃப் பிரிண்டிங் மெஷின்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட டிடிஎஃப் பிரிண்டிங் ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு. ஹோல்சேலுக்கு ஒரு மீட்டர் டிடிஎஃப் பிரிண்டிங் 180 ரூபீஸ்ல கிடைக்குது. டிடிஎஃப் பிரிண்டிங் தான் இப்போ கரண்ட்ல ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. டிடிஎஃப் பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபேப்ரிக்லயும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அது லைக்ரா, காட்டன், பாலிஸ்டர் எல்லாத்துலயும் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்டிங் சும்மா தரமா இருக்கும். இதுதான் ஃபைனல் அவுட்புட். டைரக்டா மிஷின்ல இருந்து பிரிண்ட் ஆகி வர்றது. அதை லைவா நீங்களே பாருங்க. அப்படியே நம்ம உள்ள போனோம்னா இதுதான் ஃபைனலா டிடிஎஃப் மிஷின். இங்க தான் நம்ம பிரிண்ட் போடுவோம். பிரிண்ட் எப்பவுமே தரமா இருக்கும். ஏன்னா நம்ம குவாலிட்டியான இங்க்ஸ் தான் யூஸ் பண்றோம். நீங்களே டைரக்டா எல்லாமே செக் பண்ணி ஆர்டர் கொடுத்துக்கலாம். டிடிஎஃப் பிரிண்டிங்கோட குவாலிட்டி எல்லாமே ஃபைனலா நம்மளோட டிடிஎஃப் பிரிண்டிங் இப்படிதான் ஒர்க் ஆகுது. அப்படியே மேல போனோம்னா நம்மள மேல வந்தோம்னா இங்க கஸ்டமருக்கு எல்லாமே எடுத்து காமிக்கிறதுக்காக லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கோ எல்லாமே நான் வந்து டெமோ பீஸ் வச்சிருக்கோம். நீங்க டைரக்டா மேல வந்து கூட ஒவ்வொன்றையும் ஃபீல் பண்ணி ஒவ்வொன்றையும் நீங்க வந்துட்டு பார்த்து வாங்கிக்கலாம். இதுதான் டிடிஎஃப் பிரிண்டிங் டிஷர்ட். அதோட குவாலிட்டியை பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. அதுவும் பிரிண்டிங் வந்து எப்பவுமே அது கிளாரிட்டியா இருக்கும். ஃபைனலா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோரேஜ் குடோன். இதுல ஒவ்வொரு ரேக்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டம்ஸ் வந்து இருக்கும். நிறைய ஸ்டாக் இருக்கிறத நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஹோல்சேல்ல ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டா மறக்காம வந்து ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பார்த்து ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க. இது ஒவ்வொன்றையும் பிரிச்சு பார்த்து என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு காமிச்சோம்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். நான் வெப்சைட்டோட லிங்க் வந்து ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். அந்த வெப்சைட் குள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு எல்லாமே வந்து தெரியும். ஓகேங்களா? இதை பத்தி உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் கீழே கமெண்ட்ல கேளுங்க. இல்லைனா ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு டைரக்டாவே கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.